ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு கிருஷ்ண ஜெயந்திங்க. நம்ம வீட்டு கண்ணனுக்காக 2 ஸ்நாக்ஸ் நம்ம வீட்டிலேயே ரெடி பண்ணியிருக்கோங்க. கடைகளில் வாங்கி சாமிக்கு படைக்காம வீட்டிலேயே நமக்கு தெரிஞ்ச ஸ்நாக்ஸுகளை செஞ்சு சாமிக்கு நெய்வேத்தியம் பண்ணலாங்க. இந்த ஸ்நாக்ஸை வீட்டிலேயே எப்படி ஈஸியாக செய்யலான்னு பார்க்கறதுக்கு முன்னாடி என்னுடைய பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானில் ஆல்ங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் என்னுடைய வீடியோ கண்டினியூவாக வருங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா? இப்போ எள்ளு உருண்டை செய்கிறதுக்கு 100 கிராம் வெள்ளை எள்ளு நான் சேர்த்துருக்கேங்க. இதை நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. உங்களுக்கு வெள்ளை எள்ளு பிடிக்கலன்னா அதுக்கு பதிலாக கருப்பு எள்ளு கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாங்க. இதை லோ ஃப்ளேம்லேயே ஒரு 3 நிமிஷம் நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. இதை அப்படியே வேற பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு இதை அப்படியே ஆற விட்டுக்கோங்க. இப்ப வெள்ளைப்பாகு செய்யறதுக்கு 1 ஸ்பூன் கீ சேர்த்துக்கோங்க. நூறு கிராம் எள்ளுக்கு 100 கிராம் வெல்லங்கிறது கரெக்டான அளவுங்க. இப்ப கொஞ்சமா தண்ணி சேர்த்துட்டு கேஸ் ஆன் பண்ணி விடுங்க. இத லோ ஃப்ளேம்லயே வச்சுட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் ஒரு 1/4 டீஸ்பூன் சோடா உப்பு சேர்த்துருக்கேங்க. அது கூட 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கோங்க. இப்ப டேஸ்டுக்காக 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. இப்ப இந்த வெல்லம் நல்லா கரைஞ்சுக்கிட்டே வர லோ ஃப்ளேம்லயே வச்சு நல்லா கிளறிக்கிட்டே வாங்க. இப்போ வெல்லம் நல்லா கரைஞ்சு வந்தாச்சு. இப்போ வெல்லத்தோடைய பதத்தை செக் பண்றதுக்காக ஒரு கிண்ணத்துல தண்ணி ஊத்தி பாகுல ஒரு சொட்டு ஊத்தி பாருங்க. உங்களுக்கு இந்த கன்சிஸ்டன்சி கரெக்டா கிடைக்கும். பாகு ரெடி ஆனதும் நம்ம ஆல்ரெடி வறுத்து வச்சிருந்த எள்ளையும் நம்ம மெதுவா சேர்த்துக்கறலாங்க. இப்ப எள்ளு உருண்டைக்கு நம்ம தயார் பண்ணியாச்சு. சூடு அதிகமா இருக்கிற டயத்துல ஒரு பிளேட்ல ஆயில் அப்ளை பண்ணிட்டு ஒரு ஸ்பூனா நம்ம எடுத்து வச்சுக்கலாம். அப்பதான் நமக்கு உருண்டை பிடிக்கிறதுக்கு கரெக்டா இருக்கும். அப்படி இல்லைன்னா நம்ம கை பொறுக்கிற அளவு சூடு இருக்கும் போது அந்த எள்ளுருண்டைய நம்ம ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்ப கையில ஆயில் இல்லைன்னா கீ அப்ளை பண்ணிட்டு உருட்ட ஆரம்பிச்சிடலாம். எள்ளுருண்டை செய்யும் போது ரொம்பவே அழுத்தம் கொடுக்க கூடாது. இத ஒவ்வொரு பிளேட்லயும் தனித்தனியா ஒட்டாம எடுத்து வச்சுக்கோங்க. இது மாதிரி எல்லாத்தையுமே ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா ஆறுனதும் நம்ம ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம்.
இந்த எள்ளு உருண்டைய வீட்டிலேயே இருக்கிற பொருளை வச்சு ஈஸியாக எப்படி செய்யலாங்கிறத பார்த்தாச்சு. அடுத்த வீடியோவில் சீடை எப்படி செய்யலான்னு பார்த்துடலாமா? உப்பு சீடை செய்கிறதுக்கு 50 கிராம் உளுந்து எடுத்துக்கோங்க. இதை ஒரு 5 மினிட்ஸ் நல்லா டீப் ஃப்ரை பண்ணி லோ ஃப்ளேமில் வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. உங்கள் வீட்டில் உளுந்த மாவு இருந்துச்சுன்னா உளுந்த மாவே நீங்கள் வறுத்து எடுத்துக்கறலாம். உளுந்து நல்லா ஆறுனதும் மிக்சியில் போட்டு மைய அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. இதில் 300 கிராம் அரிசி மாவு எடுத்திருக்கேன். கடைகளில் வாங்கின அரிசி மாவு எடுத்திருக்கேன். உங்ககிட்ட இடியப்ப மாவு இருந்தால் அதை கூட நீங்கள் பயன்படுத்திக்கிறலாம். இதை நல்லா சலிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. அரிசி மாவு சலிச்சு எடுத்ததுக்கு அப்புறம் நம்ம அரைச்சு வச்சிருந்த உளுந்த மாவையும் நல்லா சலிச்சு எடுத்துக்கோங்க. என்கிட்ட சல்லடை இல்லாதனால ஃபில்டரை பயன்படுத்திக்கிறேன். இது மாதிரி ஃபில்டர் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு கப்பி வரும். அந்த கப்பியை கீழே தூக்கி போட்டுருங்க. இந்த அரிசி மாவு வறுக்காத மாவுங்கிறதுனால லோ ஃப்ளேம்லே வச்சு வறுத்து எடுத்து வச்சிருக்கேன். அரிசி மாவு உங்களுக்கு கரெக்டான பதத்துக்கு வரணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த மாதிரி ட்ரிக்கை கூட நீங்க பயன்படுத்திக்கிறலாம். கோலம் மாதிரி போட்டு ட்ரை பண்ணி பாருங்க. அவ்வளவுதாங்க. இதை அப்படியே ஆறுனதும் பவுல்ல மாத்திக்க வேண்டியதுதான். இதுல 1/4 டீஸ்பூன் பெருங்காய பொடி, தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் கருப்பு எள்ளு சேர்த்துக்கோங்க. சீடையில கருப்பு எள்ளு ரொம்பவே இம்பார்ட்டன்ட்ங்க. இது நல்லா கிளறி விட்டுட்டு 2 டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கோங்க. நீங்க உருக்கி கூட நீங்க சேர்த்துக்கறலாம். இதை அப்படியே நல்லா கிளறி விட்டுட்டு 1 டேபிள் ஸ்பூன் பொரிகடலை சேர்த்துக்கோங்க. கிளறி விட்டுட்டே இருக்கிற ஸ்டேஜில் 2 டேபிள் ஸ்பூன் ஃப்ளேவர் இல்லாத ஆயில் சேர்த்துக்கோங்க. இதை அப்படியே நல்லா கிளறி விட்டுட்டு இதில் 300 கிராம் அளவில் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிணைஞ்சுக்கோங்க. இதோடைய கன்சிஸ்டன்சி எப்படி இருக்கணும்னா ரொம்ப ஹார்டாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கக்கூடாது. சீடையை உருட்டுற அளவுக்கு உதிராத அளவுக்கு எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா பிணைஞ்சு வச்சுட்டு இதை அப்படியே ஒரு 5 நிமிஷம் ரெஸ்ட்டில் விட்டுருங்க. இப்போ மாவு ரெடி ஆயாச்சு. இந்த ஸ்டேஜில் ரொம்ப அழுத்தம் கொடுக்காம 3 விரல்களை பயன்படுத்தி நீங்கள் உருட்ட ஆரம்பிக்கலாம். இதில் வெடிப்புகள் இல்லாத மாதிரி உருட்டி எடுத்து வச்சுக்கறலாம். இல்லைன்னா உங்களுக்கு ஆயிலில் சேர்க்கும் போது சீடை வெடிக்கிறதுக்கும் வாய்ப்புகள் உண்டு. இப்போ இது மாதிரி மாவுகளை ரெடி பண்ணி எடுத்து வச்சாச்சு. உங்களுக்கு வெடிக்காத மாதிரி ஒரு ட்ரிக் சொல்கிறேன். ஒவ்வொரு உருண்டைகள்லையுமே இது மாதிரி ஒரு ஊசியை வச்சோ ஒரு ஃபோக் ஸ்பூன் வச்சோ நீங்கள் ஒரு ஓட்டை போட்டு எடுத்து வச்சுக்கறலாம். அப்பதான் உங்களுக்கு சீடை வெடிக்காம உங்களுக்கு வரும். இது மாதிரி எல்லாத்துலேயுமே ஹோல் போட்டாச்சு. இப்போ மாவை அப்படியே ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட்டில் விட்டுருங்க. நல்லா காஞ்சாதான் உங்களுக்கு நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும். ஹை ஃப்ளேமில் ஆயிலை சூடு பண்ணிவிட்டு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒவ்வொரு சீடைகளாக போட்டு செக் பண்ணி பார்த்து போட்டுக்கோங்க. இது மாதிரி எல்லா சீடைகளையும் கோல்டு கலர் வர லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா பொரிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு சீடை ரெடி ஆயாச்சு.
இப்போ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இது ரொம்ப பொறுணும், டேஸ்ட் வந்து ரொம்ப அல்டிமேட்டாக இருந்ததுங்க. இந்த சீடையையும் எள்ளுருண்டையையும் வீட்டில் ஈஸியான முறையில் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.